இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா அண்ணா என்னாச்சுன்னு என் புள்ளைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதானே? கவலைப்படாதம்மா, சொல்லியிருக்கேன். இன்னும் 1-2 நாள்ல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருமா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. அபிராமி, 2 பேரையும் சாப்பிட சொல்லு. நானும் சொல்லிட்டு தாங்க இருக்கேன், அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. இங்க பாருமா, உங்க பிள்ளைக்கு நான் பொறுப்பு. நம்ம வீட்டுல இருந்துகிட்டு பட்னியாலாம் இருக்க கூடாது. போங்க, போய் சாப்பிடுங்க. என்ன இது, 2 குடும்பமும் எந்த உறவும் இல்லாம போயிடுன்னு பார்த்தா ஒரு பிரச்சனை வந்தா ஒண்ணு கூடி நிக்கிறாங்களே, இது நல்லது இல்லையே. தீபா, கூப்பிட்டு சாப்பிட வை. வா, நம்ம போய் சாப்பிடலாம். போய் சாப்பிடுங்க. அம்மா, என்னாச்சுமா? எப்ப வந்தீங்க? இப்பதான்க்கா வந்தோம். இப்பதாம்மா வந்தேன். முருகனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா மாப்ள? இல்ல, அதை பத்தி தான் இப்போ விசாரிச்சுட்டு வந்தோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சிடலாம். கிளம்பலாமா? கிளம்பலாமா? கோர்ட்டுக்கு தான்ப்பா. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஜட்ஜு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நாங்களே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். யோ சார், ஜீப்பை ரெடி பண்ணுங்கய்யா. ஓகே சார். போலாமா? பாப்பா. சொல்லு சார், முருகனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்துட்டு என்கவுண்டர் பண்ண போறாங்க சார். ஏய், என்ன சொல்ற? ஆமா சார், சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல தான். எப்படியாவது வந்து காப்பாத்துங்க சார். சரி, நான் உடனே வரேன். வெய். என்ன அடிக்க வைக்காத, டென்ஷன் ஆக்காத. இப்ப ஓட போறியா இல்லையாடா நீ? ஏய், விடா என் காலை. வேற வழி இல்லையா, பெரிய இடத்து விவகாரம். இதை நான் செஞ்சுதான் ஆகணும். உன்னை போடலன்னா என்ன போட்டுருவானுங்க. உன்னை பார்த்தாலே சுட தோணலையா எனக்கு? ஆனா எனக்கு வேற வழி இல்ல. இவனை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்ல. தைரியமா இரு. நான் பாத்துக்கிறேன். கூட வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் பண்றீங்க? அவனை விடுதலை பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? சார், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார். கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் இவர் கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வெளியில இருந்தாலும் பிரச்சனை.
உங்க தம்பியை காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் சார் வழி. சார் என் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க சொல்றீங்களா? அதை நான் ஒத்துக்கணும்ல? அதுவும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியை கொல்லணும்னு சொல்றீங்க, அதை நான் வேடிக்கை பார்க்கணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? என்ன சார், நாங்கெல்லாம் பாவம் பண்றதுக்குன்னே பிறந்து வந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க பண்ற முக்கால்வாசி தப்பே உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான். அதை நீங்க மறந்துட வேண்டாம். இத பாருங்க, இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க அப்பா என்னடனா இந்த ஆளை போட சொல்றாரு, நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? என்ன சார், என்னை வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா சொன்னாரா? ஆமா சார். எனக்கு என்ன இவனை கொல்லணும்னு விதியா? மினிஸ்டர் பிரஷர் போட்டா நாங்களாம் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கும் மனசாட்சி இருக்கு சார். சட்டம், நீதி, நேர்மை, நியாயம்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கேன். ஆனா வேற வழி இல்ல சார். என்னையா வழி இல்ல? நீ பண்ண தப்புக்காக ஒரு அப்பாவி மனுஷனை வாயில்லா பூச்சியே கொல்ல பார்த்திருக்க. ஐயோ, இத பாருங்க, நியாயம் தர்ம பேசுற இடம் இது இல்ல சார். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடாதீங்க. ஒண்ணும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. என்னையா முடிஞ்சிருச்சா? என்ன சார் நீங்க, உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் சார் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? உங்க பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டார் சார். யாரு? கதிரா? ஆமா சார், வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். யோ, அவனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்னேன். யாரையா இன்ஃபார்ம் பண்ணது? தெரியலையே. எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. எங்க ஆளுங்க யாரும் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஷயம் எப்படியோ லீக் ஆயிருக்கு. சரி, இப்ப அவன் என்னதான் சொல்றான்? கூடவே கூடாதுன்னு பிரச்சனை பண்றாரு சார். மீறி பண்ணா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பிரச்சனை பண்றாரு. நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். சரி, முருகனை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா, நம்ம நேர்ல வச்சு பேசிக்கலாம். சரிங்க சார். சரி, நான் அங்க வரேன். இப்போ நீ யாருக்காக உள்ள இருக்கன்னு தெரியுமா? துளசிக்கு முதல்ல பார்த்த மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி துளசியோட புருஷன், என் புள்ள வெற்றி. நீ இப்போ வெற்றிக்கு பதிலாக தான் நீ இப்போ ஆஜராயிருக்க.